தமிழ் புத்தாண்டு பட்டிமன்றத்துக்காக இப்போ கிளம்பிக்கிட்டு இருக்கேன். சில விஷயங்களை பேசுறதுக்காக நம்ம என்ன செய்வோம்னா விரும்பி எதுவுமே செய்யறது. இப்போ இந்த காக்காய்க்கெல்லாம் சோறு வைப்போம். எதுக்காக? திதி கொடுக்குற அன்னைக்கு மட்டும் பேர மைங்கெல்லாம் கூப்பிட்டு தவிர தாத்தா வந்துட்டாரா அது காக்காய் காலேருந்து கா கா கான்னு கத்தி அதை வர வச்சு வம்பூடியா ஒரு நாள் அடுத்த நாள் கல்லை வச்சு எரிவாங்க. கரெக்டா காக்காய் கழுதி இங்க வந்துட்டு உட்காந்து அது எப்படி ஒரு நாள் மட்டும் அமாவாசை அன்னைக்கு மட்டும் தாத்தா மித்தால காக்காய் விரட்டுறாரு. அதே போல அதே அமாவாசை அன்னைக்கு பாருங்க போயிட்டு பசுமாடு எங்க இருக்க தேடி அகத்திக்கரையை கொண்டு போய் திருப்பாங்க. அந்த ஏரியாவில் ஒரு மாடு தான் இருக்கும். 40-45 கட்டு அகத்திக்கரையை ஒரே மாட்டுக்கு ஒரே நாள கொடுத்து வகுத்தால வாந்தி போய் அந்த மாடு மட்டமெல்லாம் காலை பிறந்துட்டு கிடக்கும். மித்த நாள் கொடுக்க வேண்டியான ஒரு மாட்டுக்கு ஒரே நாள கொடுத்து பூரா சொல்லி முடிக்கும். அதனால விருப்பம் இருக்க விலங்கு வழங்கு. நான் ரொம்ப விலங்கு மேல பாசம் அப்படின்னு சொல்றாரு 15 அளவம் போல கால் மணி நேரத்தில் தின்னு விட்டு போயிடும். அதையும் பாருங்க. இன்னொரு சிந்தனையான விஷயம், அந்த காலத்துல இன்ன வரைக்கும் பெண்களுக்கு எவ்வளவு இழுக்கு பாருங்க. தெருநாயில ஒரு 10 குட்டி போட்டிருக்கும். அதுல கூட ஆண் குட்டியை தான் தூக்கலாம், பெண் குட்டியை தூக்க மாட்டேன். தெருநாயில இருந்து இழுக்கு. இதெல்லாம் வச்சு இன்னைக்கு பேச போறோம். பாப்போம்.